காதலை யாரும் பார்த்தது இல்ல. ஆனா காதல்னு ஒரு விஷயம் நம்மள ஒட்டு விக்குதுங்க. இது இல்லைன்னா வாழ்க்கை வெறுமையாடும். எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் ஸ்ரீமடத்துல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா மறுநாள் அவங்க 2 பேரும் நியூஸ் பேப்பர்ல வந்துடுறாங்களே. வெளிநாடுகளில் பொது இடங்களில் முத்தம் தரலாம், ஆனால் நம்ம ஊர்களில் முத்தம் தரலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஸ்ரீமடத்திற்கு வந்த பெண்கள்கிட்ட நான் என்ன பண்ணேன், நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. இப்ப இருக்க ஜெனரேஷன் நான் லவ் மட்டும் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இவங்க இந்த பர்சனை நான் லவ் பண்ணா என்ன நடக்கும் நான் யோசிக்கணும். காதலுக்கான வெற்றி என்பது சாதித்து காட்டுவது. ராணி ஆன்லைன் வழங்கும் ஆஸ்ட்ரோ காதல், ஸ்பான்சர்ட் பை ட்ரைம்ப் ஹாலிடேஸ். ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஷோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ காதல். இது என்னடா ஆஸ்ட்ரோ காதல் புதுமையா இருக்கு பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தால் காதலர்களுக்கும் காதலுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜோதிடர்கள் வந்து அதை பத்தி இல்லை அப்படிலாம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை, எந்த அளவு போய் இதில் என்னென்ன மித்தெல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே இந்த ஷோவில் போட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக உடைக்க போறோம். ரொம்ப சீரியஸான ஒரு ஷோவை மட்டும் இல்லாமல் பாடல்கள், டான்ஸு, அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்குது. எல்லாரும் எவ்வளோ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த ஷோவில் பொறுத்திருந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. நம்ம ஷோக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம்ஜி குருஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க, பிரபல ஜோதிடர். அவங்கள இப்போ வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். இந்த சைடு உங்களுக்கும் சொல்லுங்க. ஓகே, வணக்கம் குருஜி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க, இப்படி ஒரு ஷோக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிகவும் நிறைவாக. நித்யானந்தா வெல்கம் என்று இது அதை போட்டு வெல்கம் பண்ணியிருக்கீங்க. இது நித்யானந்தர் கொடுத்த பரிசு. எனது நண்பர் அவர். சாம்பார் ஆப் எனக்கு. அதனால இந்த நேரத்தில் உங்களை போன்ற யுவதிகளை எல்லாம் சந்திக்க ஒரு பக்கம் வெக்கமாக இருக்குது. ஏன்னா சன்னியாசம் ஏற்றுண்டு 4 வருஷம் ஆச்சு, பெண்களை பார்க்குறதே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எத்தனை கேட்க போகிறீங்களோ, என்னென்ன பண்ண போகிறீங்களோ, அது வேற. நீங்கள்லாம் 2K கிட்ஸ் வேறு. அதனால் நான் பிறந்து 42 வருஷம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஆஸ்ட்ரோ ரீதியான விளக்கங்களை என்னால் தர முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கருத்து நான் சொல்லிக்கிறேன். நானும் காதல் திருமணம் செய்தவன். நான் காதல் திருமணம் செய்தவன். ஒரு விஷயத்தை நான் நம்புவேன். காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். கைதட்டலாமே. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நல்ல காதலை தான் சேர்த்து வைப்பான். சரியா? உங்க காதல் உண்மையிலே உண்மையா இருந்தா காதலுக்கான தேவன் எப்பாடுபட்டாவது உங்களை சேர்த்து வைப்பான். நானே என் ஒய்ஃபெல்லாம் சேசிங்கு, ரேசிங்கு என்னென்னமோ பண்ணி அப்புறம் கடைசியாக தான் கல்யாணம் பண்ணோம். அதனால இன்னும் காதலுக்கான கொடிகள் எல்லாம் அரைக்கம்பத்தில் தான் பறக்கின்றன. இன்னும் காதலர்கள் ஊருக்கு வெளியே தான் சந்தித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் காதலுக்கான தேசிய அங்கீகாரம் என்பது இன்னும் வழங்கப்படவே இல்லை. அது என்னமோ தெரியல. நமக்கு காதல்ங்கிறதே கெட்ட வார்த்தை. காதல் அப்படின்னா அவ்வளோதான். படத்துல கூட 2 பூவோட சேர்ற மாதிரி காட்டுவாங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், ஆமா அதுக்கப்புறம் என்னடா நடக்கும் காட்டுக்கடா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அந்த மாதிரி இன்னும் வந்து காதல்னா என்ன அப்படிங்கிற பரிமாணமே புரிஞ்சு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க நல்ல காதல் என் ஆசீர்வாதம் பெற்றாய். நல்ல காதல் என்பது வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க.
உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணுறவர் உண்மையானவராக இருந்தால் அவர் உங்களோட நலனுக்காக வெயிட் பண்ணுவார். நீங்கள் படித்து முடி, நல்ல வேலைக்கு போ என்று சொல்கிறவர் தான் நல்ல காதல். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். அப்படியே ஒன்றுமே இல்லை, படிப்பும் இல்லை, குவாலிஃபிகேஷனே இல்லை, வேலையும் இல்லை, இழுத்துட்டு ஓடி போகிறதெல்லாம் காதல் இல்லை. நல்ல காதல் என்றால் வாழ வைக்கும். என்னை என் மனைவி வாழ வச்சா, அதனால நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். உங்கள் காதல் நல்ல காதலாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களை வாழ வைக்கும். உமக்கும் எம் ஆசிகள். வேற யாருக்கெல்லாம் ஆட்சிகள் வேணுமோ கேளுங்க, சொல்லுங்க. அடுத்து இப்போ முதல் கேள்வியே என்ன அப்படின்னா, நீங்க நிறைய பேருக்கு ஜாதகம்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த ராசிக்காரருக்கும் பார்த்த உடனே ஸ்பார்க் பத்திக்கும் அப்படின்னா அது எந்த ராசியா இருக்கும்? அது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக உண்மை என்னவென்றால், இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் ஸ்பார்க்கு, இந்த ராசிக்கும் அந்த ராசிக்கும் சேராது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுனா, அந்த மாதிரி யாருக்கு யார் வேணா செட் ஆகலாம். இதில் பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா அது எதுக்காகனா, ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருக்குது. அது வந்து மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது நாட் ஒன்லி பேஸ்டு ஆன் ராசி, அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு, அதுக்காக பார்க்குறோம். மற்றபடி யாருக்கு வேணா யார் மேலே வேணா காதல் வரலாம், தவறில்லை. ஆமாம். அப்படி பார்த்தா எனக்கெல்லாம் நிறைய காதலிகள் இருக்காங்க. அவர்களோட பேர்லாம் கொஞ்சம் சொல்லலாமா இந்த ஷோல எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்காக? ஐயோ, நீங்க இவ்வளோ பெரிய ஷோலாம் பண்ணி பிரம்மாண்டம் பண்றீங்க, அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு எல்லா வயது நிறைய 100 வயது வரை காதலியுங்கள், காதலித்து கொண்டே இருங்கள். காதலித்தால் உறுப்புகள் மூக்காது. நான் இங்கே எழுதி தருகிறேன், உறுப்புகள் மூப்பது காதல் குறைந்தவர்களுக்கு, காதலிப்பவர்களுக்கு உறுப்புகள் மூக்காது. உங்க பாஷையில உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, உங்களுக்கு வயசே ஆவாதுன்னு சொல்ல வரேன். காதலித்து கொண்டே இருங்கள், இளமையுடன் இருப்பீர்கள். என்ன பாருங்க அப்படி. அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு கவிதை ஒன்று நான் படித்தேன் குருஜி. என்னன்னா, ஜாதி மதம் ஆஸ்ட்ராலஜி இது எல்லாமே இல்லைன்னா கல்லறையில் இருக்கும் பல காதல்கள் வந்து காவியமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவு உண்மை? அதான் நான் சொல்லிட்டேனே ஆரம்பத்திலேயே, இன்னும் கூட காதலினுடைய கொடிகள் அரைக்கம்பத்தில் தான் பறக்கின்றன. நான் வேதனையோட சொன்னேன். சாதியும் மதமும் தான் நமக்கு பெரிய கட்டமைப்புகளாக இருக்கிறது. நான் வந்து ஒரு ஒரு சட்டன் கம்யூனிட்டியில் பிறந்தேன். அதை நான் சொன்னால் எப்படியும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கட் பண்ணிடுவாங்க, அதனால் நான் அதை சொல்லலை. அதனால் நான் ஒரு கம்யூனிட்டியில் பிறந்தேன், நான் ஒரு உயர்ந்த கம்யூனிட்டி அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்களே, அந்த கம்யூனிட்டியில் பிறந்தேன். என் மனைவி அதுக்கு கொஞ்சம் அடுத்த லெவலில் கம்யூனிட்டியில் பிறந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு மடத்தில் தான் வளர்ந்தேன், இந்த மடத்துக்குள்ளே உன் மனைவி வரக்கூடாது, காரணம் என்னென்னா நீ வந்து இந்த கேஸ்ட்டு, அவங்க அந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்ரீமடம்னு ஒன்று உருவாக்கினேன், மாயா யோகபீடம்னு ஒன்று உருவாக்கினேன். நான் எந்த கேஸ்ட்டை வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எது ஹையர் கம்யூனிட்டின்னு சொன்னாங்களோ அவங்கள உள்ளே வரக்கூடாதுன்னு ஆக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காதலுக்கான வெற்றி என்பது சாதித்து காட்டுகிறது. கீழ்மடத்தினுடைய அதிபதியாக சொல்லுகிறேன், நம்ம நினைச்சது நடக்கணும்னா நம்ம காதல் உண்மையாக இருக்கணும். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை வரும்போதெல்லாம் இப்படி 2 சுண்டு விரலை சேர்த்துப்போம். அவளோட சுண்டு விரலும் என்னோட சுண்டு விரலும். இது நம்ம காதல் உண்மைன்னா நம்ம லவ் காட் நம்மளை சேர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வேற ஏதோ பொருள்ல சிரிக்கிறீங்கன்னு புரியுது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதான் சொன்னேனே, நீங்க 2K கிட்ஸு, நான் 42 வயசு கிழம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் சுண்டு விரல தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. பார்த்தீங்கன்னா எப்படி கோத்து விட்றீங்க. அப்படி காதல் உண்மையா இருந்தால் நம்ம லவ் காட் நம்மளை சேர்த்து வைப்பாருன்னு நினைப்போம். உடனே எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் சரியாயிடும், பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். லவ்க்கு காட் இருக்காருங்கிறத நம்புங்க. உடனே அந்த காடு என்ன காடு, பாடிகாட் முனீஸ்வரர் வச்சிடலாம். கேள்வி கணைகளை தொடுங்கள், என்ன வேணா கேளுங்க, ஜாலியா பேசலாம். இன்று உங்களுக்காக நான் ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் எனும் பதவியில் இருந்து இறங்கி உங்களுக்காக வந்திருக்கிறேன். உங்களுக்காக கவிதையெல்லாம் வச்சிருக்கேன், நிறைய கவிதைகள் வச்சிருக்கேன்.
நீங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கறவங்களுக்கும் ஒவ்வொரு கவிதை பரிசு. அடுத்த கேள்வி நானே கேட்டுறேன். பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு தான் பொண்ணோ பையனோ லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜோதிடர்கள்ட்ட வந்து இப்போ ஒரு மித்து இருக்குது சோஷியல் இதில் என்னென்னா சொசைட்டியில் என்னென்னா முன்கூட்டியே வந்து பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் என் பொண்ணை கூப்பிட்டு வருவேன், அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கிட்டேன், அவள் லவ் பண்ணுற பையனோட ஜாதகத்தை. நீங்கள் என்ன சொல்லணும், என் பொண்ணு முன்னாடி வந்து இல்லைம்மா அந்த பையன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும், எவ்வளோ நாளும் ஃபீஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. இது எந்தளவு உண்மை? அப்படி இருக்கிற ஜோதிடர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை? ஆலோசனையெல்லாம் கிடையாது. இவர்கள் கடுமையாக வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள். உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஜோசிய முட்டாப்பயம் அப்படி சொன்னதுனாலயோ இல்லை இப்படி இவங்க செட்டிங் பண்ணதுனாலயோ உண்மை காதலுக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க இதை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த நாள் ஓடி போயிடுவாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். தட்ஸ் ஆல் மை லார்ட். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு யாருன்னு என்ன தெரியும், எனக்கு யாருன்னு ஒன்று தெரியும். இதில் ஜோசியம் எங்கேருந்து வந்தான்? இப்போ நான் வந்து இவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்களுக்கு இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும், இதெல்லாம் இவங்க 5 காசு கூட மதிக்க மாட்டாங்க. இவங்க யாரை லவ் பண்ணுறாங்களோ அவர் சொல்கிறது தான் அவங்க மதிப்பாங்க. அதான் காதலோட சக்தி. ஏன்னா நானே பொருத்தம் பார்க்கலையே, பொருத்தம் பார்க்காம தானே கல்யாணம் பண்ணேன். உண்மை காதலுக்கு எதுக்கு பொருத்தம்? என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, குருஜி எனக்கு பொருத்தம் பார்க்கணும். நான் கேட்பேன், அப்படியா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா? நான் லவ் மேரேஜ். சரி, இப்போ நான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணை கை விட்டுருவியா அப்படின்னா, அது எப்படி குருஜி அப்படிமா? அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு? எனிவே அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போற, பொருத்தமாவது வெங்காயமாவது வெள்ளை பூண்டாவதுன்னு தூக்கி போட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருங்க, அவ்வளவுதான். லவ் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அந்த லவ்வோட சேர்த்து வைக்கிறதே காடு தான். அதை முதல்ல தயவுசெய்து புரிஞ்சிங்க. இந்த உலகம் இயங்குவதே காதல்ல தான். முருகப்பெருமான் வள்ளி அம்மையாரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பிள்ளையாரை கூப்பிட்டு யானை வடிவில் வந்து முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணார்னு படிக்கிறோம். கிருஷ்ணர் வந்து ஆண்டாள் வந்து காதலித்து இறைவனடி சேர்ந்தார்னு படிக்கிறோம். நாம் படிக்கும் எந்த காவியத்தில் காதல் இல்லை? எல்லா காவியத்திலையும் காதல் இருக்கு. ஆனால் நம்ம மட்டும் ரொம்ப நல்லவங்க. நம்ம ஊரில் எப்படின்னா, வெளிநாடுகளில் பொது இடங்களில் முத்தம் தரலாம், ஆனால் நம்ம ஊர்களில் முத்தம் தரலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம ஊர் கட்டுமானம். நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுமானம் இருக்கு, என்ன வேணா பண்ணு, வெளி மட்டும் சொல்லாத, அவ்வளவுதான் நம்ம ஊர் கட்டுமானம். அதனால இந்த தத்துவத்தின் மீது காரி உமிழ்கிறேன். அப்படி ஒரு ஜோதிடர் செய்தால் அவர் ஜோதிடரே கிடையாது. இங்க நிறைய முட்டா போய் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க எல்லா முட்டா போயிட்டு பார்க்காதீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், காதலை ஆதரிப்பவர்கள், உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமாமா பிரச்சனை? பேரண்ட்ஸ் ஏன் தெரியுமா அந்த காதலை ஆதரிக்கிறது இல்லை? ஒரு இன்சஃபிஷியன்ட் பாய், அதாவது வந்து பொருளாதார அளவிலோ அல்லது வந்து படிப்பறிவிலோ அல்லது தகுதி இல்லாத ஒரு இன்ஃபாக்சுவேஷனில் யாரையாவது லவ் பண்ணிடுறீங்க, அது பேரண்ட்ஸுக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்குது. அதனால் பேரண்ட்ஸ் தன்னுடைய இரும்பு கரங்களால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது, உங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் சண்டை வந்துடுது. நான் என்ன கேட்குறேன், சஃபிஷியன்ட் பாயா சஃபிஷியண்ட்டாக செலக்ட் பண்ணுங்க. யார் வேண்டான்னு சொன்னால், இப்போல்லாம் ஜாதியெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாதுமா. எத்தனையோ சாதி மறுப்பு திருமணங்கள் ஸ்ரீமடத்தில் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் மறுநாள் அவங்க 2 பேரும் நியூஸ் பேப்பரில் வந்துடுறாங்களே. கண்டிப்பாக ஆணவ கொலைகள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் தீவிரவாதிகளை பற்றி ஏன் பேச வேண்டும்? நாம் நல்லவர்களை பற்றி பேசலாமே. பையன் ஜாதகம் கேட்குறாங்கல்ல, வேற ஒரு ஜோசியத்தை வந்து பணம் கொடுத்து அந்த பையனோ இல்லை பொண்ணோ வந்து ஏன் ஜாதகத்துக்கு மேட்சாக எழுதுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது, மறுபக்கம் வந்து இவங்களும் பசங்களும் அதெல்லாம் பண்ண தானே செய்கிறாங்க. அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை நீங்கள் யாருக்காவது அந்த மாதிரி ஃபேக் ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஃபேக்குங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பண்ணதும் இல்லை. இல்லை நான் நீங்க சொல்றது எப்படின்னா, ஒரு இன்சஃபிஷியன்ட் பாய்க்காக அவங்க அப்பாவுக்கு பண்ண சப்போர்ட் நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை, நான் அதுக்கு திட்டங்கள் வகுத்து கொடுத்துருக்கேன், விஷ்ணுமாயா பூஜைகள் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கு ஹோமம் பண்ணும்போது அவர்களிடையே அவங்களுக்கு வந்து பிரிவு ஏற்பட்டு அவர்களாக பிரிந்து விடுவார்கள், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அது கூட நான் வந்து அந்த பையன் உண்மையிலேயே தப்பான பையன் தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா பெண்களை வந்து ஆண்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான், பெண்கள் கீழே விழுந்து உடஞ்சிட்டா போச்சு, அவ்வளோதான்.
அதை வந்து ஆண்கள் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொள்ளாச்சி சம்பவங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்படி காதல்ங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி வீடியோ எடுத்து இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி அரசியல் தளங்கள்லேயே நான் வந்து இது வச்சுருக்கேன், டார்க் ரூம் வச்சுருக்கேன், பிளாக் ரூம் வச்சுருக்கேன்னு இது இன்றைக்கி ஒரு புதுமையாயிடுச்சு. ஒரு புகழ்பெற்ற ஒருத்தர் கூட இன்னொருத்தரோட ஒரு வீடியோ காலிங் பண்ணதை அதை ஒரு ரெக்கார்டாக எடுத்து அதை ஒரு பிளாக்மெயில் பண்ணி இன்றைக்கி பிளாக்மெயிலிங், த்ரெட்டனிங் இதெல்லாம் உங்கள் ஜென்ரேஷனில் ரொம்ப சகஜமாயிடுச்சு. எங்கள் ஜென்ரேஷனில் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நாங்கள் லவ் பண்ணும் போதெல்லாம் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது. ஒரே ஒரு ஆளை பார்த்து பயந்தோம், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து பயந்தோம், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராவை பார்த்து பயப்படுறீங்க, ஃபோனை பார்த்து பயப்படுறீங்க, செல்ஃபோனை பேசிட்டே இருக்கும்போது யாராவது செல்ஃபோன் இப்படி வச்சுருந்தா ஒருவேளை ரெக்கார்டு பண்ணுறானான்னு பயப்படுறீங்க. தொழில்நுட்பம் கண்டுபிடித்தது உலகை சுருக்குவதற்காகவா அல்லது மனதை சுருக்குவதற்காகவா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் மனதால் சுருங்கிவிட்டோம். ஒரே ஓடுதளம் தான் இருக்கிறது. இங்கே கொரிய வானம் என்றும் ஆப்பிரிக்க வானம் என்றும் இந்திய வானம் என்றும் ஏதுமில்லை. ஒரே வானம்தான். நமது வானூர்திகள் தான் வேறு. அதே போல ஒரே சமூகம்தான். யார் வேணா காதலிக்கலாம். இதுல காதலுக்கான ஓடுதளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் காதலிக்கும் நபரை பொறுத்து நாம் விமானத்தில் தான் செல்லுகிறோமா அல்லது ஒரு மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குகிறோமா என்பதுதான். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் இல்லையா? ஸோ இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற கேள்வியை உங்கள்கிட்ட கேட்பாங்க. நிச்சயம் கேட்கலாம். நீ எவ்வளோ முழுமையாக நம்புறீங்க காதல் ஜோசியத்தை? காதலையே நான் நம்புகிறேன். அதனால் காதல் ஜோசியத்தையும் நம்புகிறேன். உதாரணத்துக்கு 2 பேர் வர்றாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க. இப்போ முழுமையாக எத்தனை வருஷம் வாழ்வாங்க நீங்கள் சொல்ல முடியுமா? 100 வருஷம் வாழ்வான், இவன் 200 வருஷம் வாழலாம் சொல்ல முடியுமா? அதுக்கு ஏன் காதலை கூட்டிகிட்டு வரீங்க துணைக்கு? பொதுவாக உங்களை பற்றி நீங்களே கேளுங்களேன், நான் எத்தனை வருஷம் வாழ்வேன்னு. இத்தனை வருஷம் தெரியாது. அப்போ காதல் இத்தனை வருஷம் போகணும், அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆயுளுக்கும் காதலுக்கும் என்ன தொடர்பு? ஆயுசு முள்ளாமல் ஐசியூவில் படுத்து கிடக்கிறவங்கள ஒரு காதல் தாங்க காப்பாற்றுது. நான் 32 பேரை காப்பாற்றிருக்கேங்க. ஒரு உண்மையான நிஜமா நம்ம யாரை நேசிக்கிறோமோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரியமானவங்களை கூப்பிட்டு வந்து பேச சொல்லுங்க, உயிர் துடிச்சிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிரியமானவங்க வந்து எந்திரிச்சுக்கோங்கிறாங்க, எந்திரிச்சுக்கிட்டான். இதுக்கு என்ன பதில்? அது படத்துல வர்றதானே, அது நேரில் எப்படியோ நீங்க யார் சொன்னா? நீங்க பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வயசு கம்மி, உங்களுக்கு பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே சொல்றேன். சரி, நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா யார்கிட்ட பேசுவீங்க? சரி, உங்க அம்மா அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு குப்புசாமி. குப்புசாமிகிட்ட பேசினா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இவருக்கு ஃப்ரெண்டு கந்தசாமி, அவர்கிட்ட பேசினா ஹாப்பியா இருப்பாரு. சார், மனித மனம் என்றுமே ஆறுதலை தேடுவது. ஒரு பிடிமானம் இல்லாம யாரும். சரி, மதம் என்றால் என்ன? சரி, உங்க பேச்சு கேட்கிறேன். மதம் என்றால் என்ன? மதம் என்றால் ஒரு அருவம். அதற்கு எந்த உருவமும் கிடையாது. மதம் என்றால் ஒரு அருவம். தீயினை கும்பிடும் துருக்கர் அதெல்லாம் சொன்னாங்க. திக்கினை கும்பிடும் அதெல்லாம் பாரதியார் எழுதினார். ஒவ்வொருத்தருக்கும் மதம் என்றும் சாதனையில ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன். ஆனா எதையாவது பிடிச்சிட்டு மேலே வர்றதுக்கு நம்ம தப்பு பண்ணா சாமி தண்டிச்சிரும், நம்ம நல்லது பண்ணா சாமி தரும் நம்புறீங்க. சாமி எவனா பார்த்துருக்கானா? சாமி இது வரைக்கும் யார் பார்த்துருக்கா? யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா நீங்க சாமி நம்பிக்கையோட வாழ்றீங்கல்ல. அதே மாதிரிதான் காதலும். காதலை யாரும் பார்த்ததில்ல. ஆனா காதல்னு ஒரு விஷயம் நம்மள ஒட்டு விக்குதுங்க. இது இல்லைன்னா வாழ்க்கை வெறுமையாடும். காதல்ங்கிறதுக்கும் கடவுள் என்பதற்கும் ஒரே பொருள் தான். ரெண்டுத்தையும் யாரும் பார்த்தது கிடையாது. ஆனா இது இருந்தாதான் வாழ்க்கை ஒட்டிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க உங்களை லவ் பண்றதுக்கு வீட்டுக்கு போனா சாப்பிட்டியாடான்னு கேட்கறதுக்கு உங்க அம்மா இல்லைன்னா, என்ன மச்சான் ஃபோன் பண்ணலன்னு கேட்கறதுக்கு உங்க நண்பன் இல்லைன்னா நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. அதான் உண்மை. காதலை போல நீங்க கேட்குறீங்க, ஆயுசுக்கு தீர்மானம் உண்டா, காதலுக்கு தீர்மானம் உண்டா? எதுக்குமே தீர்மானம் கிடையாதுங்க. ஆனா அதெல்லாம் இருக்கிறதா நம்ம நம்புறோம். சரி, கடவுளுக்கு தீர்மானம் உண்டா? கடவுள் ஒரு வேளை செத்து விட்டாருனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கா? உங்களுக்கு ஒட்டுமா ஆயுசுக்கு எப்படி உத்தரவாதம் இல்லையோ, காதலுக்கும் உத்தரவாதம் கிடையாது, கடவுளுக்கும் உத்தரவாதம் கிடையாது. நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அவ்வளவுதான். நீங்க டெய்லி நான் செத்து போயிருவேன் நினைச்சிட்டு சீக்கிரமா செத்து போயிருவீங்க, அவ்வளவுதான். காதல் பண்றோம் எதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல செத்து போறானுங்க? பொண்ணு விட்டு போச்சு, பையன் விட்டு போறான், சூசைட் பண்றான். அவ்வளவு காதல் பண்ணிருக்கான், அதனால செத்து போறான். அதுக்கு இதுக்கு எப்படி எந்த தொடர்பு நீங்க சொல்றீங்க? நீங்க அதுக்கும் ஆயுசுக்கும் தொடர்பே கிடையாது. அவன் ஆயுசையே கொடுத்துறான். அப்ப அவ்வளவு லவ் பண்ணிருக்கான். இப்பெல்லாம் யாருங்க சாவரா? பேப்பர் எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அதெல்லாம் எங்க காலம். நீங்க உங்க காலத்துலலாம் யாரும் சாவறதெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு.
அதெல்லாம் ஒன்றும் சாவறது கிடையாது. கடைசியா சமீபத்தில் ஒரு மாசம் பேப்பரை காட்டுங்க, காதல் ஜோடி தற்கொலை காட்டுங்க பார்ப்போம். காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். காதல் ஜோடி தற்கொலைலாம் ஒன்றும் கிடையாது. இப்பெல்லாம் யாரும் சாவறது கிடையாது. ஒரு பாட்டு கூட வந்து ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம்னு ஒரு பாட்டு கூட வந்தது. இப்பெல்லாம் காதல்ல யாரும் சாவறது இல்லை தம்பி. காதல் ஜோடி தற்கொலை இல்லைன்னு சொன்னீங்களா? லாஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்ட் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுல ஃபேமிலி ப்ராப்ளம்னால அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா. அவ்வளோ லவ் பண்ணியிருக்கா. நான் அவளை வரவேற்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, நான் சொல்றது என்னன்னா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. அப்ப 100க்கு 90 கேஸ் இருந்தது, இப்ப 100க்கு 1 கேஸ் 2 கேஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த விகிதம் வந்து குறையுதுன்னு சொல்றேன். முன்ன வந்து தங்கச்சி, முன்ன 100க்கு 90 பேர் குடிக்க மாட்டான், 10 பேர் தான் குடிப்பான். இப்போ 100க்கு 90 பேர் குடிக்கிறான், 10 பேர் டீ டோட்டலர். டீ டோட்டலரை பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்கு. என்ன நீ டீ டோட்டலரா, என்ன ஒரு அதிசயம் அப்படிங்கிறோம். சில பெண்கள் கேட்குறாங்க, எனக்காகவே நீ வந்து சிகரெட் அடி, நான் வந்து அந்த பழக்கத்தை சரி பண்ணாதான் அது எனக்கு ஒரு கெத்து அப்படிங்கிறாங்க. இங்க கல்ச்சர் மாறி போச்சு. அந்த முதல்ல புரிஞ்சுங்க. காதல் ஒரே காதல் தான், கடவுள் ஒரே கடவுள் தான். அதனுடைய வடிவம் இப்ப எப்படி ஆயிடுச்சு, நான் எந்த சாமியை கும்பிட்டா ஷார்ட்கட்ல பெரிய அளவன், எந்த சாமியை கும்பிட்டா நான் ஷார்ட்கட்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். முன்ன காதல் அப்படி கிடையாது. முன்ன கடவுள் நம்பிக்கை அப்படி கிடையாது. ஓம் நமச்சிவாய, சிவாய நம்ம கண்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ஆனா இப்போ பிரத்யங்கரா தேவி, வராகி, சாமுண்டி, என்ன இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? சாமிங்கிற எல்லாமே ஒரு காமனான ஒண்ணுதான். ஆனா இது காமனான சாமி கிடையாது, இது பர்பஸ்ஃபுல் சுவாமி. சந்தோஷி மாதா, நீங்க சண்டை போட்டா சேர்த்து வைக்கிற காடு. பிரத்யங்கரா தேவி, உங்க மேனேஜர் ப்ரமோஷன் தரல, போய் சாவு போ அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக. சி பர்பஸ்ஃபுல் காட்ஸ் we are selecting. எல்லார் வீட்லயும் ஒரு குபேரம் பொம்மை. எதுக்கு குபேரம் பொம்மை? காசு காசு. லட்சுமியை கும்பிட்டு இருந்தீங்க ஒரு காலத்துல. லக்ஷ்மிலாம் நோ பிராண்டிங் சார், லக்ஷ்மிலாம் ரொம்ப ஸ்லோ. குபேரன் இஸ் ஷார்ட்கட் டெலிவரி. காதல் அப்படி ஆயிடுச்சுங்க இப்போ. முன்ன ஒரு காலத்துல என் பொண்டாட்டிக்கு 56 லவ் லெட்டர் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க, இதை கேட்டுட்டு தயவு செய்து கை தட்டுங்க ப்ளீஸ். நான் ஒரு சம்பவம் சொல்றேன். முதல்ல என் சிந்துவை நான் பார்க்குறேன். எப்போ பார்க்குறேன்? 2003. அவள் தான் என் மனைவி, பேர் சிந்துன்னு பேர். அவள்கிட்ட நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா. மரியாதை நிமித்தமான ஃப்ரெண்ட்ஸு. அந்த கம்பெனிக்கு நான் ஆடிட்டராக போவேன். அப்போ போகும்போது நான் ஒரு ரைட்டர், நான் ஒரு 9 புத்தகம் எழுதியிருக்கேன். நீர் மேலாண்மை குறித்து ஒரு லெட்டர், ஒரு கட்டுரை எழுதிட்டு கீழே கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன் அப்படின்னு எழுதிட்டு கொடுப்பேன். அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழிச்சு, நாங்கள் படிச்சிங்களா தம்பி, கேளுங்க, கேட்குறீங்களா, என்ன தம்பி படிச்சிங்களா, இந்த லெட்டர் எப்படி இருந்ததுன்னு கேட்பேன். அது பிரமாதமாக இருக்குது. என்ன இதான் சொல்லுவாங்கள்ல, முத்து முத்தா மணிமணியா ரைட்டா எழுதிருக்கீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி. அடுத்த லெட்ரு, இதில் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி எழுதியிருக்கேன். ஒரு வெங்காய விவசாயத்தை பற்றி நான் எழுதலை, கீழே இன்ட்டு எழுதணும், அதான் என் டார்கெட்டு. இயற்கை விவசாயத்தை பற்றி எழுதிட்டு கீழே அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. அது ஒரு நேரடியாக சொல்ல பயம், ஐ லவ் யூன்னு சொல்கிறதுக்கு பயம். அதனால ஏதாவது ஒரு லவ் சாங்கு கீழே எழுதி, காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் அப்படின்னு எழுதி கொடுத்துறது. இதே மாதிரி கொடுத்துட்டே இருந்தேங்க. கிட்டத்தட்ட 52 லெட்டர் கொடுத்துட்டேன் தம்பி. என்ன எனக்கா ஒவ்வொரு லெட்டர் கொடுத்த போய் பிரமாதம், அருமை, பிரமாதம் அப்படிங்கிறது வெறி ஆகி 52 லெட்டருக்கு அப்புறம் முட்டா போல லவ் பண்றா இல்லையா, ஒன்னே லவ் பண்றனா லவ் பண்றேன்னு சொல்லு, இல்ல லவ் பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லு, என்ன டென்ஷன் பண்றியா, உனக்காக டெய்லி மலை முகடுகளை பத்தி எழுதுறது, கடல் வளத்தை பத்தி எழுது, இது எனக்கு ஒரு வேலையா அப்படின்னு. 52 லெட்டர் எழுதுனீங்கல்ல, நேரா போய் ஒரே ஒரு வாட்டி சொல்லிருக்கலாமே. அதுக்கு தான் பயமாச்சே. அதனால தைரியத்தையும் எடுத்துட்டு அதெல்லாம் அப்படிலாம் தராது, வெக்கமா இருக்கும்ல. அப்ப 52 லெட்டருக்கு அப்புறம் நான் கேட்கிறேன், முட்டாப்பல லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா, அவ திருப்பி என்ன கேட்கிறா, டே முட்டாப்பல எனக்கு தமிழே தெரியாது, நான் ஒரு மலையாளி. அதான் நேரா போய் பேசினா தமிழ் தெரியுதா தெரியலையா தெரிஞ்சிருக்கும். அதான் நான் பேச வெக்கப்பட்டு 52 லெட்டர் வேஸ்ட் பண்ணங்க தெரியுமா. இப்படிலாம் உளுந்து உளுந்து ஓடாத ரயில் தண்டவாளத்திலாம் போய் உட்காந்துருந்தேன். லாயரே, நீ என்ன லவ் பண்ணல நான் செத்துருவேன் அப்படின்னு. அங்க ட்ரெயின் வராதுன்னு எனக்கு தெரியும். என் முன்னாடி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண தெரியுமா. அந்த ட்ரெயின்ல போய் உட்காந்துருந்தேன். இது த்ரிட்டன் பண்றது, த்ரிட்டன் இல்ல, கெஞ்சிருது. நான்
ஏதாவது பண்ணிப்பேன் அது கெஞ்சிருது, ஐயா சாமி அப்படி கெஞ்சிருது. டைரக்டாவே கெஞ்சலாமே. லவ் உண்மையானது எனக்கு நான் தான் சொல்லிட்டேன்ல, இது ஜெனரேஷன் கேப். உங்க ஜெனரேஷன்ல திரட்டனு கிரிட்டனு இந்த வார்த்தைலாம் வந்துருச்சு. எங்க ஜெனரேஷன்ல இல்லனா நான் செத்துருவேன்னா அது த்ரிட்டன். அது திரட்டன் இல்லைங்க, நான் கெஞ்சி கதறி அழுகுறேன், நீ தயவு செய்து லவ் பண்ணுமா. முன்னாடியே போய் அழுதுருந்தா அவங்க ரயில் கொஞ்சம் மாதிரி முன்னாடி போயிட்டு இறங்கிருப்பாங்க. உட்காரதெல்லாம் நியாயமா இல்லையே. எல்லா சினிமா படத்தை பார்த்து கத்துக்கிறது தான்மா. அதுக்கப்புறமா தான் ஒரு காலத்துல லவ் ஓகே பண்ணா ஒரே மாசத்துல அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டேன். அவங்க அப்பாட்ட மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஊரை விட்டு ஓடி போயிட்டோம். ஜாதகம் உங்க வாழ்க்கையில ரொம்ப விளையாண்டுருக்கு. நல்லா விளையாண்டுருக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க உண்மையா லவ் பண்ணாங்க. இந்த ஜெனரேஷன்ல யாரும் அப்படி லவ் பண்ணலையே. உண்மையா லவ் பண்ண இல்லம்மா. பிரச்சனை என்ன தெரியுமா, இப்ப எங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட 40வது வயசுல தான் ரேடியோ பெட்டியா வாங்கினாரு. நான் பிறந்ததுல இருந்து ரேடியோ பெட்டி தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கலர் டிவி வாங்கினாரு. அவர் கலர் டிவி வாங்குறதுக்குள்ள ரிட்டையர் ஆயிட்டாரு. அதிகபட்சம் ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு ஒரு வீடு வாங்கினாரு. அவ்வளவுதான் அவங்க லைஃப். ரிட்டையர்மெண்ட் காசை வச்சு வீடு வாங்குவாங்க. அது வரைக்கும் வீடெல்லாம் வாங்க மாட்டாங்க. அது வரைக்கும் ஏதோ வாடகை வீட்டில் இருக்கிறத வச்சு சம்பாதிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, பிஃபோர் மேரேஜே நீங்கள் கட்டில் பீரோ லொட்டு லொசுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கணும், ஹவுசிங் லோன் போடணும். உங்களுக்கு ஊருப்பட்ட கமிட்மெண்ட்டை உங்கள் தலைமையில கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜாலியாகவே இல்லை, அதுதான் உண்மை. எங்கள் ஜென்ரேஷனே ஜாலியாக இல்லை. எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் ஜாலியாக போனாங்க, ஜாலியாக வந்தாங்க. டென்ஷன் பிபி ஒன்றும் கிடையாது. 100 வயசு வரைக்கும் வந்து செத்து போனாங்க. ஆனால் எங்கள் ஜென்ரேஷன்லாம் அதிகபட்சம் 60 வயசு 70 வயசு. உங்கள் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா நீங்கள் படிக்கும் போதே நீட்டு ஐஐடி முடிச்சியா, நீட்டு முடிச்சியா, நீ அது முடிச்சியா, ஏய் என்னை சும்மாவே விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கெல்லாம் லவ் பண்ண டைமே கிடையாது. அதான் உண்மை. அந்த கிடைக்கிற கேப்பில் எதையா யாரையாவது பிடிச்சிருந்தா லவ் பண்ணலாம், அவ்வளோதான். கிடைக்கிற டைம்லயாச்சும் உண்மையா லவ் பண்ணணும்ல. அதான் சொன்னேனே, உண்மையாக லவ் பண்ணணும்னா மொபைல் உங்கள் கையில் இருக்கணும். அவங்க ஏதாவது பேசினா மொபைல்ல தானே ஃபேக்கா லவ் பண்றாங்க. அதான் சொன்னேன். அது அந்த ஃபேக்காக லவ் பண்ணுறதே என்னன்னா, நீங்கள் உங்கள் மொபைலை எடுக்கிறதே என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான். காலிலேருந்து கிளாஸில் இருந்தீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து மொபைலை திறக்கிறதே 7 மணிக்கு. அதில் உங்கள் காதலை உயிரே எங்கே இருக்கிற உயிரே நான் வந்துட்டு இருக்கிறேன் உயிரே சாப்பிட்டியா உயிரே நான் இப்போதான் இடத்துல சொன்னா பரவாயில்ல, பல இடத்துக்கு போதெல்லாம் அந்த உயிர். இது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, அந்த உயிரேவை ஜாலியா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்பா நம்ம வெறுப்புல வந்தோம், இவ்வளவு நேரம் நம்ம மாஸ்டர் நம்மள பெண்ட் எடுத்து ஜாலியா இருந்தா ஓகே, ஒரு சைடு சீரியஸா ஒரு சைடு ஜாலியா. அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவன் விதி, அவ்வளவுதான். இப்பயும் நான் சொல்றேன், லவ் பண்ணா சின்சியரா பண்ணுங்க. இல்ல உயிரே எங்க இருக்கிற அந்த உயிரே பண்ணுங்க. ஆனா பிரச்சனையே என்னன்னா, நீங்க சொன்னதுதான் பிரச்சனை. ஒருத்தர் உயிரே இன்னொருத்தர் சீரியஸா லவ் பண்றாங்க. அதுதான் ப்ராப்ளமே. அதுக்கு தான் காரணமே. ஆனா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது விதி. அந்த லூசு போய் அவனே அப்படி நினைச்சுக்கிறான்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உடனே இந்த முகத்துல வந்து ஆச்சிட் ஊத்துறது என்னென்ன பண்றாங்க. லவ்ங்கிற பேர்ல லவ் மட்டும்தான் இங்க நடக்குதான்னா, லவ்ங்கிற பேர்ல இங்க நிறைய நடக்குது. டைம் வேஸ்ட். உங்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட்மா. நான் இப்போ காதலர் தின ஷோல நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், உண்மையிலேயே நீங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது. இப்படிலாம் இருக்கீங்க. உங்கள் வயசுல எனக்கு அறிவே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னடானா இபிஏ நீட்டு முடிச்சு, ஜேஐடி முடிச்சு, இஇடி முடிச்சு, ஐஐடிலாம் முடிச்சிட்டீங்க. என்னப்பா இவ்வளோ படிச்சிட்டீங்க அப்படின்னா வேற வழி இல்லை, படித்தா தான் பிளேஸ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போஸ்டிங் கொடுத்தாங்க, கமான் அந்த வேலை வாங்கிக்க அப்படின்னு. உங்களுக்கு அப்படி கிடையாது. இவ்வளோ படித்தாதான் அதுக்கே 10,000 பேர் வரும் காம்படிஷன். உங்க ஜெனரேஷன் ஜாபுக்கு பிச்சை எடுக்கணும் சார், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு லவ் பண்ணலாம், உங்களுக்கு டைமும் கிடையாது, டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் டைம் கிடையாது. அதுதான் ப்ராப்ளமே. அதனால என்ன ஆகுறீங்கன்னா, மென்டலி சிக் ஆயிடுறீங்க. மென்டலி வந்து என்ன ஆயிடுறீங்கன்னா, வேலை முன்னேற்றம் படிப்பு சம்பளம், வேலை முன்னேற்றம் படிப்பு சம்பளம். தங்கச்சி நீங்க சொல்லுங்க, லாஸ்டா கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்தது என்று இன்னைக்கா? சூப்பர். அப்ப நீங்க வாழ்றீங்க. நீங்க சொல்லுங்க, மனசுல தொட்டு சொல்லணும். விஷ்ணுமாயா பார்த்துட்டு இருக்கார், மனசை தொட்டு சொல்லுங்க, கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிக்கொண்டே குளித்தது என்று. தினைக்கும் குளிக்கும் போது பாட்டு பாடிட்டே தான். அவ்வளவுதான். இப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷம். இவ்வளவுதான். நம்ம வந்து இப்ப எப்படி தெரியுமா, என்ஜாய் தானே பண்ணுவோம். அப்ப இப்ப என் லைஃப்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 மீடியா வந்துருவாங்க டெய்லியும். சார் ஜஸ்ட் 5 minutes சார், இல்லை நான் பிரச்சனை போயிட்டு வந்துடுறேன், அவ்வளவுதான்.
5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வர்றது, இதெல்லாம் இப்போ இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. யாருக்கும் டைம் கிடையாது. உங்கள் லவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சகோதரி. நீங்கள் யாரை லவ் பண்ணீங்க? முதலா லவ்வை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணீங்க? லவ் பண்ணாதான் லவ் ஷோ அட்டன் பண்ணணும் இல்லையே. நான் சொன்னேன்ல, இந்தியாவில் முத்தங்கள் வெளியே சொல்லப்படுவதில்லை. நீங்கள் எல்லாருமே லவ் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு தடவை கை தட்டுங்க. இந்தியாவில் முத்தங்கள் வெளியே சொல்லப்படுவதில்லை. நீங்கள் லவ்வே பண்ணாலும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் கிரண்ட்ஸ் பார்த்து ஏன்டா 7:30 கூட்டி விடுற. இந்த ஜெனரேஷன்ல தைரியமா வெளியே சொல்றது. தைரியமாக நீங்கள் லவ் ஃபர்ஸ்ட் லவ் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். நானும் லவ் பண்ணல, க்ரஷ் இருந்திருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி லவ் மட்டும் நான் யோசிச்சேன்னா அந்த இடத்துல போய் நான் சொல்லலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனை நான் லவ் மட்டும் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இவங்க இந்த பர்சனை நான் லவ் பண்ணால் என்ன நடக்கும் நான் யோசிக்கணும், என் ஃபேமிலி யோசிக்கணும். அது யோசிச்சு தான் நான் லவ்னு பண்ண முடியும் இல்லையா? எல்லாருமே அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ஒரு பர்சனுக்கு கம்ப்ளீட் 100% லவ் இருக்கும், ஒரு பர்சனுக்கு ஆஃப் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபியூச்சர் நினச்சி பயம். நான் தான் சொன்னேன் இல்லைம்மா, இதுக்கு தான் ஃபஸ்ட்டே பதில் சொன்னேன். உங்கள் ஜென்ரேஷனில் ஜாலியாக பாட்டு பாடிட்டு, நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்டும் போது லா 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 அப்படிலாம் பாட்டு பாடிட்டே வண்டி ஓட்டுவோம். எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. தெய்வம் பார்த்துக்குவோம், நம்ம வாழ்க்கையை கடவுள் வழி விடுவார் அப்படி ஒரு நம்பிக்கை. நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் ஃபேமிலி ப்ராப்ளம், ரிலேஷன் ப்ராப்ளம், அப்போ எக்கனாமி ப்ராப்ளம். ஏப்பா டேய், சின்ன பசங்க மாதிரி இருங்கடா. சின்ன பசங்க மாதிரியா இருக்கீங்க நீங்கள்? 40 வயசு ஆள் மாதிரி திங்க் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே லாங் டேர்ம் கோல்லாம் திங்க் பண்ணி, அதெல்லாம் அப்பா திங்க் பண்ணுவார். நீங்கள் ஜாலியாக உட்காந்த மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி. அப்பா திங்க் பண்ண விட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்பாவை கையில் விட்டு அவங்க நாங்கள் திங்க் பண்ணி நாங்கள் ஸ்டெப் எடுத்தா சரி முடியும். ஒன்று நீங்க அப்படின்னா சொல்றீங்க அப்போ வந்து உண்மையா லவ் இப்போ இல்லைன்ட்டு. இப்போ இதெல்லாம் திங்க் பண்றதுனால தானே, திங்க் பண்ணாதானே அது நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டேஜ் ஆகும். அம்மா நீங்கள் இது ஜென்ரேஷன் கேப் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல, எங்கள் அப்பா ரேடியோ அப்படி தான் வாங்கினாரு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லா திங்ஸ் இருக்குது. இது என் ஜென்ரேஷனுக்கு வந்த டென்ஷன். உங்கள் ஜென்ரேஷனுக்கு இன்னும் மரண டென்ஷன். உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஐயோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வாங்கி ஆகணுங்கிற டென்ஷன். ஓகே, நான் அக்ரி பண்ணுறேன், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனாலும் மனதில் காதலுக்கென்று ஒரு ஸ்பேஸாவது இருக்கணும். அந்த ஸ்பேஸுக்கே இடம் இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகி செத்து போயிடுவோம். காதலை பற்றி உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன? நீங்க நினைக்கிறத பத்தி நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க 56 தடவை லெட்டர் கொடுத்தீங்க. 52. அவங்க ஓகேன்னு சொல்லும் போது உங்க மனசுல ஒழிச்ச பாட்டு என்னது சுவாமி? அந்த பாட்டா? அருள் படத்துல வரும் அந்த பாட்டுல. சிந்து கொஞ்சம் குண்டா இருப்பா. ஒட்டி யானை செஞ்சு தரவா ஒட்டி கொள்ள. இப்போ அதுதான் கேள்வியே. உங்க எல்லாருக்கும் அடுத்த கேள்வி என்னன்னா, உங்கள் கிரஷ் இல்ல காதலர் யாராவது ஒரு ஆள் அவங்கள பார்க்கும்போது உங்க மனசுல வர்ற பாடல் இந்த பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு? எதிர்நீச்சல் படத்துல வந்து உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் அந்த பாட்டு ஞாபகம் வரும். அப்படியே பாருங்க ஒரு 2 வரி. முதல் எப்படி சொல்லுங்க? உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறைந்து போனது, உன் கைவிரல் சேர துடிக்குது. சூப்பர் சூப்பர். வேற யாராவது? என்னுடைய முழு அருள் பெற்ற என் சகோதரி பாடுவாள். யாரோ இவன் சாங் பாருங்க. யாரோ இவன் என்னங்க செலிபிரிட்டி, நானே வெக்கம் இல்லாம பாடுறேன். உங்களுக்கு என்னங்க சின்ன பிள்ளை தானே, பாடுங்க. இப்படிதான் சார் சொல்லிட்டேன், தெரியாம என்ன சொல்லிட்டேன். செலிபிரிட்டி கீழ்மடத்திற்கு வந்த வாப்பணிகளே வா, எப்படிலாம் கலாய்க்கிறீங்க பாருங்க. எல்லாருக்கும் உஷ்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு பண்ணவே இல்லை. ஓகே, இப்ப சொல்லுங்க. கீழ்மடத்திற்கு வந்த பெண்கள்கிட்ட நான் என்ன பண்ணேன்? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நான் என்ன பண்ணேன்? பூஜை பண்ணிட்டு ஆரத்தி எல்லாம் காட்டிட்டு, எப்பா யாராவது பாக்யாத லட்சுமி பாரம்மா பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். அப்போ அங்க இருக்க உங்களை மாதிரி யுவதிகள், அதாவது சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணாங்க? இல்லை குருஜி எங்களுக்கெல்லாம் பாட தெரியாது அப்படின்னாங்க. முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கு ஒரு பொண்ணு சொன்னிச்சு, சார் என்ன சொன்னிச்சு? முன்பெல்லாம் ஆண்கள் திடகாத்திரமாக இருப்பார்கள்,
உங்களை பார்த்தா பொங்கல் மாதிரி இருக்கீங்க, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து நான் யாரையுமே பாட சொல்றதே இல்லை. நம்ம அவங்க இப்படி பெஞ்ச் மார்க் வச்சா அவங்க நம்மளை இப்படி பெஞ்ச் மார்க் வைக்கிறாங்க. அதனால சரி நீ பாடுமா. யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன் வானவன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி 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 குட். அடுத்து வேற பாடுறதுக்கா சந்தேகம் என்னப்பா. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. நீ அதுதானே பாட போற. அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே. சரி நீ பாடு தங்கம். சாமி படத்துல இருந்து ஒரு சாங் தான் ரொம்ப பிடிக்கும். இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் நினைத்திடுமே, அந்த சாங். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி 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 வெரி. வேற 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 வேற. போரானே போரானே காற்றோட தூத்தல போல போரானே போரானே பூவாமக்கா போரானே 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 காத்தோட தூத்தல போல போரானே போரானே பூவாமக்கா போராயே அழகா நீ நினைஞ்சு உந்தக்குள் புவியல் போல போரானே போரானே காற்றோட தூத்தல போல போரானே போரானே பூவாமக்கா போராலே. அடுத்த சிங்கர் யாரு? சிங்கர் சிங்கர். தங்கச்சி நீங்க பாடுங்க. நான் போகிறேன் மேரே மேரே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கோட்டம் என் மேரே பூவாழியின் நீரை போலே நீர் சிந்தினாய் எந்தன் மேலே நான் போக்கிறேன் பன்னீர் போப்பாரே. வாவ். பாய்ஸ்ல யாராவது பாடுறீங்க? நான் ஒரு பாட்டு பாடுறேன். இது ஒரு வெஸ்டர்ன் மாதிரி. எனக்கு உட்காந்துட்டு பாட தெரியாது, நான் நின்றுட்டு பாடுறேன். ஓகே. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கு விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். நமக்காக சோல்ஃபுல்லா பாடி இருக்காரு. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா, தூது பேசும் கொலுசின் ஒலியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன இலைகள் பேசுமா. சரி, காதலை பத்தி தாட் ப்ராசஸ் சொல்லுங்க. காதல்னா என்ன சார் சொல்லுங்க. கருப்பு கலர் சட்டை போட்டு வந்துருக்கீங்க காதல தினத்தன்னைக்கு. உங்களுக்கு எப்படி லவ் செட் ஆகும் எனக்கு தெரியல. இப்படி கருப்பு கலர் சட்டை போட்டா இல்ல, காதல் வந்து லவ் கார்டு சேர்த்து வச்சிருவாரு அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. கருப்பு சட்டை போட்டா ஒர்க் அவுட் ஆகும், பச்சை சட்டை போட்டா ஆகாது, இந்த மாதிரிலாம் எது இருக்கா என்ன? நம்ம ஷோக்கு எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கோ அப்படின்னு நினைச்சேன். இந்த கருப்பு வெள்ளை பூமியை கலராக மாற்றியதே காதல் தான். எந்த ஒரு கனவுமே உங்களுக்கு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டை தான் வரும், கலர் கலராக வர்றதில்ல. இந்த கருப்பு வெள்ளை பூமி, வானம் வந்து பூமி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை தான் காம்பினேஷன். ஆனால் இதை கலராக மாற்றினதெல்லாம் இலைகள் மலர்களோடு கொண்ட காதல். அந்த மகரந்தங்கள் தான் இங்கு முழுதும் செடிகளாக இருக்கிறது, வனங்களாக இருக்கிறது. நாம் கொண்ட காதல் தான் இந்த உலகத்தையே உருவாக்கி இருக்கிறது. அதனால் எல்லாம் மகரந்ததுமோ நான் அப்படி இல்லை, நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க மகரந்தது கூட நீங்க லவ் பண்ணுங்க. உங்கள் மீது வைத்திருக்கும் கண்ணைத்தான் திருப்ப முடியாது. உங்கள் கண்களை விட அழகு உங்கள் பார்வை, உங்கள் இதழ்களை விட அழகு உங்கள் புன்னகை.
உங்கள் கன்னங்களை விட அழகு உங்கள் வெக்கம், உங்களை விட அழகு உங்கள் காதல். மல்லிகை என் வண்ணன் மயங்கும், அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தை நம்ம என்னைக்கும் தவற விடக்கூடாது. நீ இதுக்கே வெக்கப்படுறீங்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு